நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் அருகே உள்ள கூவமாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் சுமார் 20 கிராம மக்கள் 15 கிலோமீட்டர் சுற்றி செல்லக்கூடிய நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கள்ளத்தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. அவரிடம் பேசலாம். பிரபு வணக்கம். ஏறத்தாழ 15 கிலோமீட்டர் மக்கள் தொடர்ந்து சுற்றி செல்றாங்க. அங்க தற்பொழுது ஏதாவது தற்போதைய வசதிக்காகவாது ஒரு தரைப்பாலம் அமைப்பதற்கான வாய்ப்புகள் அங்க இருக்கிறதா? அதிகாரிகள் வந்து பார்வையிட்டாங்களா? என்ன கள நிலவரம்? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கேசவரம் பகுதியில் உள்ள கல்லாற்றின் கிளை நதியாக கூவமாறு உருவாகி அங்கிருந்து திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள், அதாவது பேரம்பாக்கம் வழியாக பயணித்து சென்னையின் முக்கிய பகுதிகளான கீழ்ப்பாக்கம், நுங்கம்பாக்கம், திருவல்லிக்கேணி வழியாக வங்காள விரிகுடா கடலில் கலக்கிறது. இந்த நதியில் அதாவது ஆண்டுதோறும் கேசவரம் அணை நிரம்பி அதிலிருந்து உபரி நீரானது கூவமாற்றில் திறந்துவிடப்படுகிறது. இந்த கூவமாற்றில் தண்ணீர் திறந்துவிடப்படும் போதெல்லாம் இந்த கூவமாற்றிலானது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக திருவள்ளூர் அடுத்த பேரம்பாக்கம் பகுதியில் சத்தரை மற்றும் கொண்டஞ்சேரி பகுதிகளை இணைக்கும் அந்த கூவமாற்றின் வழியாக செல்லும் தரைப்பாலமானது ஆண்டுதோறும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கின் போது ஆற்றில் அடித்து செல்லப்படுவதும் அந்த மக்கள் சுமார் 15 கிலோமீட்டர் வரை பயணித்து அதாவது சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இதனை அறிந்த பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசின் சார்பில் சுமார் 11 கோடி செலவில் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்க கடந்த 7 மாதங்களுக்கு முன்னர் பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் அந்த பணிகளை துரிதமாக செய்யாமல் அந்த ஒப்பந்ததாரர் ஏற்படுத்திய கால தாமதத்தின் காரணமாக தற்பொழுது பருவமழையில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் காரணமாக இந்த ஆற்றிலானது இருந்த தரைப்பாலம் முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டு தற்பொழுது மீண்டும் அந்த போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் 20க்கும் மேற்பட்ட மக்கள் சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பள்ளிக்கு செல்ல வேண்டிய, அதாவது இந்த பாலத்தை தாண்டினால் சுமார் 500 மீட்டரில் உள்ள பள்ளிக்கு செல்ல வேண்டிய மாணவர்கள் சுமார் 15 முதல் 20 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே அரசு நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு அவர்களுக்கு தற்காலிகமாக தரைப்பாலம் அமைத்து தரவும் நிரந்தரமாக இந்த தொடங்கப்பட்டுள்ள மேம்பால பணிகளை முடிக்கவும் ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் அந்த பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தற்காலிகமாக அந்த பகுதியில் இந்த ஆபத்தை உணராமல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பகுதியில் மீன்பிடித்து, அதாவது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த பகுதியில் மீன் பிடித்து வருகின்றனர். இதனை தடுக்கும் பொருட்டு போலீஸ் பாதுகாப்பு, அதாவது காவல்துறையின் பாதுகாப்பு இங்கே ஏற்படுத்தி மக்கள் அசம்பாவிதம் ஏற்படும் முன் இந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அந்த பகுதியில் கள சூழல் என்னவாக இருக்கிறது, மக்களுடைய கோரிக்கை என்ன என்ற விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரபு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.